ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 குழந்தைங்களோட பொண்டாட்டியை அடித்து வீட்டை விட்டு துரத்திடுறான் புருஷங்காரன். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் எங்கே போய் என்னெல்லாம் கஷ்டப்படுறா, ஹீரோ ஹீரோயினுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறான், அவனோட வாழ்க்கையில் ஹீரோயின் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறா அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 80s நடக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருக்குமே தவிர அழுகாச்சாலாம் இருக்காது, தைரியமாக பார்க்கலாம். ஸோ எப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே கூட அந்த ஹை பட்டன் இருக்கும் இல்லையா, அதையும் ஒரு தட்டுங்க. அப்போ தான் உங்கள் புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். பெருசாக கமெண்ட் எல்லாம் டைப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. கமெண்ட்டில் ஒரு ஹார்ட்டிங் போட்டால் கூட எனக்கு ஓகே தான். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒரு ஆர்மி ஆஃபீஸர், அதுவும் கேப்டன். எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஹீரோயின் 2 குழந்தைங்களோட அனாதையாக நிற்கிறா. அப்போ ஆதரவு கொடுக்குற ஹீரோ அவளுக்கு வீட்டு வேலைக்காரியான இடத்த தான் கொடுக்குறான். ஆனால் அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள காதல் எப்படி வந்தது, இவங்க 2 பேரும் கல்யாணம் எப்படி பண்ணிக்கிட்டாங்கன்ற ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைங்க 2 பேரும் அப்பா அப்படின்னு ஓடி காலை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி இவங்களோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஹீரோயினை ஒரு குடும்பமே சேர்ந்து போட்டு அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போ, நீ எவனுக்கு இந்த குழந்தைங்கள பெத்தனே தெரியல, இது என் பிள்ளையோட குழந்தைங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாமியார்காரி திட்டிக்கிட்டு இருக்கா. இவன் தாங்க ஹீரோயினோட புருஷங்காரன். வந்த உடனே நெஞ்சிலேயே எட்டி விடுறான். அது மட்டும் இல்லாமல் அவன் பார்த்தா பக்கத்துலேயே ஒருத்தியை வச்சுட்டு இருக்கான். அவளும் இவனும் சேர்ந்தே ஹீரோயினை அடிக்கிறாங்க. இவ்வளோ நாள் படுத்த படுக்கையாக கிடக்கிற எங்கள் அப்பாவுக்கு எல்லா வேலையும் நீ செஞ்சு என்னை தான் உன்னை வச்சுட்டு இருந்தோம். இப்போ தான் அந்த ஆளுக்கு தேவை இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லையா, மரியாதையை நீயும் உன்னோட பிள்ளைங்களும் கிளம்புங்க எங்கள் வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லும் போது, நான் எங்கே போவேன், 2 குழந்தைங்கள வச்சுட்டு நான் எங்கே போவேன், நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அடியே, உனக்கும் எனக்கும் கல்யாணமே நடக்கல, அது தெரியுமா? சட்டப்படி நம்ம 2 பேரோட கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நான் அதை ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லை, ஏன்னா எப்போனாலும் உன்னை விரட்டி விடணுன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறான். இப்போதான் இந்த விஷயமே ஹீரோயினுக்கு தெரியும். குழந்தைங்க ஹீரோயின் எல்லாரையும் அடிச்சு கிடிச்சு போட்டுட்டு வெளியில தள்ளி அவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஹீரோயினோட 2 குழந்தைங்களுமே ட்வின்ஸ். அது மட்டும் இல்லாம 2 குழந்தைங்களாலும் பேச முடியல. எதனால இந்த 2 குழந்தைங்களும் பேசல அப்படின்னா, 2 குழந்தைங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது அவங்க என்னத்தை பார்த்து வளர்றாங்க, அவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றதை பொறுத்து தான் அந்த குழந்தைங்க பேசுவாங்க இல்லையா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹீரோயின் அடிக்கிறது இல்லாமல் இந்த 2 சின்ன குழந்தைங்களையுமே அடிச்சு இந்த குழந்தைங்க பேசாமையே போயிட்டாங்க. 2 பேரும் கவலைப்படாதீங்க, அம்மா என்ன ஆனாலும் சரி உங்களை காப்பாற்றுவேன், ரோட்ல பிச்சை எடுத்தாவது உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குழந்தைங்களை கையில் பிடிச்சிட்டு வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுறா. கரெக்டாக அதே நேரத்துக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தா, ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் பரைடு போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த 2 குழந்தைங்களும் ஓடி போயிட்டு ஒருத்தரோட காலை கட்டி பிடிச்சிக்கிறாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துக்கு ஹீரோயின் பசங்களை கூப்பிடலான்னு பார்க்குறா. அவளுக்கு அப்படியே மயக்கம் அங்கேயே விழுந்துடுறா. எழுந்துக்கும் போது என் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சு தான் எழுந்துக்கிறா. அப்போ அந்த ஆர்மி ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, இவரோட பேர் யாங்கு. பயப்படாத மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தைங்க நல்லபடியாக பத்திரமா தான் இருக்காங்க, நீ தான் மயங்கி விழுந்துட்ட, நீ ரொம்ப வீக்காக இருக்க, உனக்கு உடம்புல ரத்தம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்காமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னோட குழந்தைங்களை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. உன்னோட ஃபேமிலி எங்கே, உன் ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவர் ஒன்று விசாரிக்கிறாரா. ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, புருஷங்காரன் சேர்த்துட்டான் அப்படின்னு சொல்லிடுறா. வேற வழியே இல்லை, இவர்கிட்டயே ஹெல்ப் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே உட்காந்து முட்டி போட்டு, தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் வாங்கித்தாங்க, எனக்கு சம்பளம் எதுவும் வேண்டாம், எனக்கு குழந்தைங்க 2 பேருக்கும் சாப்பாடு போட்டு அவங்க 2 பேருக்கும் தங்குறதுக்கு இடம் கிடைச்சாவே போதும் சார், மற்றபடி எனக்கு வேற எதுவும் வேணாம், எதுவும் கேட்க மாட்டேன், நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன் அப்படின்னு சொல்றா. ஐயோ தயவு செஞ்சு எழுந்துருமா, நீ ரொம்ப தர்ம சங்கடமாக்குற, என்ன இப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நீங்கள் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா மட்டும்தானே எழுந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறா. சரி ஃபஸ்ட்டு நீ எழுந்துரு, நான் மற்றதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது பாருமா, எங்களோட கேப்டன் காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு நீ கூட இருந்து அவருக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணினா போதும், ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அந்த ஆளுக்கு வாயில் இருக்கிறது நாக்கு கிடையாது, அது பெரிய கத்தி,
அந்த கத்தியை வச்சு இருக்கிற எல்லாரையும் பேசியே சாவடிப்பான் அந்த மனுஷன். அதை மட்டும் நீ மைண்டில் வச்சுக்கோ. அவர் வெடுக்கு வெடுக்குன்னு தான் பேசுவார், ஆனால் ரொம்ப நல்லவர். அவரை மட்டும் நீ பத்திரமா பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னோட மாமனார் படுத்த படுக்கையாக தான் சார் இருந்தார். அவரை நான் தான் வந்துட்டு 3 வருஷத்துக்கு பார்த்துக்கிட்டேன். எனக்கு எல்லாமே வந்து தெரியும் எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் திட்டினாலும் நான் வந்து எல்லாத்தையும் வாங்கிப்பேன். எனக்கு குழந்தைங்களுக்கு சாப்பாடும் இருக்கிறதுக்கு இடமும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறா. இப்போதான் கேப்டன் கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அவனே தான் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு சமைச்சிக்கிட்டு இப்போ தான் அவனுக்கு வந்து கால் முடியாமல் போயிருக்கு. இவ்வளோ நாள் வந்து அவன் ஆர்மியில் தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இந்த யாங் இங்கே வராரு. வந்த உடனே சார் இந்த மாதிரி ஒரு லேடி இருக்காங்க, அவங்க வீடோ 2 குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க, இங்கே வேலை கேட்குறாங்க, நீங்கள் இங்கே வேலை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறானா. ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. இந்த மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இன்னொரு வாட்டி இங்கே வந்த மூஞ்சில் சுடுதண்ணியை பிடிச்சி ஊற்றிடுவேன் பார்த்துக்கோ. எனக்கு யாரும் தேவை கிடையாது, நானே என்னை பார்த்துக்குவேன், எனக்கு யாருன்னா என் வீட்டில் இருந்தாலும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி பேசுகிறான். உடனே இதுக்கு யாங் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சார் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், அந்த லேடி வந்துட்டு அதுவும் சின்ன பொண்ணாக இருக்காங்க, அவங்க கூட 2-3 வயசு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. எங்கன்னா யார்கிட்டனா அனுப்புன வேலைக்கு அப்படின்னா அவங்களுக்கு அது சேஃப்டியாக இருக்காது. நீங்கள் அப்படின்னா நான் நம்பி அனுப்புவேன். அவங்க பாவம் காலில் விழுந்து அழுதாங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. உடனே இவன் என்ன சொல்கிறான்னா, சரி விடுங்க, அவங்க பனிலேயே வெளியிலேயே கடந்த அந்த குழந்தைங்களும் அவளும் சாவணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும். என் பொண்டாட்டியெல்லாம் பஜாரி, நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் அவள் சேர்க்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நக்கலாக பேசிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோவும் யாங்கும் வெளியில் வராங்க. இப்போ தான் ஹீரோயினும் ஹீரோவும் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக மீட் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணாடா, டே ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா, வேணா வேலைக்காகாது, நீ அனுப்பி வச்சுடு அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான். உடனே ஹீரோயின் வந்துட்டு அப்படியே முட்டி போட்டுட்டு, தயவு செஞ்சு என்னை வெளியில் விரட்டி அனுப்பிடாதீங்க, நானும் என்னோட குழந்தைங்களும் நடுத்தெருவில் நின்றுடுவோம், இப்போதைக்கு எங்களுக்கு இருக்க ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறா. உடனே யாங்குமே வந்து டென்ஷன் ஆகுறாரு. எதுக்குடா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உண்மையாக நீ ரொம்ப ஓவராக பண்ணுற பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப வேண்டா வெறுப்பா கோவமா சொல்றான். மா, அவன் இந்த வார்த்தை சொன்னதே பெரிய விஷயம், தயவு செஞ்சு எழுந்து வா, நீ போயிட்டு சமைக்கிற வேலை அது இதுன்னு எல்லாத்தையும் பாரு அப்படின்னு சொல்லி யாங் சொல்றாரு. அவன் ரொம்ப மோசமான கோவக்காரன் தான், ஆனா ரொம்ப நல்லவமா, தயவு செஞ்சு வந்துட்டு அவன் திட்டினா கூட எதுவும் நீ மனசுல வச்சுக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்துகிட்டே இருக்காரு. அந்த நேரம்னு பார்த்து யாங்கோட பொண்டாட்டி வராங்க. இப்போதான் நான் கேள்விப்பட்டேன், ஊர்ல பூரா பேசிக்கிறாங்க, ஏதோ ஒரு பொண்ணையும் 2 பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டியா நீ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வராங்க. அடியே இருடி, கொஞ்ச நேரம் நான் சொல்றதை கேளு அப்படின்னு இவர் கத்துறாரு. ஆனா அவங்க கொஞ்சமும் காது கொடுத்து கேட்கறதாவே இல்லை. ஏண்டி இந்த கத்துற, கொஞ்சமாச்சும் நான் சொல்றதை கேளு. அவ வந்துட்டு கேப்டன் கு கிட்ட தான் நானியா வேலை பார்க்க போறா, 2 குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கா, விடோ வேற, பாவம் அந்த பொண்ணு, அவ பார்க்கவே கஷ்டமா இருந்தது, அதனாலதான் நான் வந்துட்டு வேலைக்கு கூட்டிட்டு வந்து விட்டேன் அப்படின்னும் போது, என்னது நானி வேலையா, அவ பார்க்கறதுக்கே சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா, நீ சும்மா இந்த கதைலாம் விடாத, அவ உன்னோட செட்டப் தானே அப்படின்னு கத்துறாங்க. அடியே சத்தியமாக தான் சொல்கிறேன், அப்படியெல்லாம் இல்லவே இல்லை, எனக்கு இருக்க ஒரே ஒரு பொண்டாட்டி நீ மட்டும் தாண்டி என் தங்கம் அப்படின்னு சொல்கிறாரு. தயவு செஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காதம்மா, ஊர் பூராவும் வந்துட்டு இவரை பற்றி தப்பாக பேசிட்டாங்க, அதுக்குள்ளே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, நான் கோவத்தில் கத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த குழந்தையும் வந்துட்டு நம்ம இந்த 2 குழந்தைங்களோட வயசு தான், அதனால அவளுக்கு வந்து இந்த பசங்களை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு, இனிமேல் நான் இவங்க 2 பேர் கூட ஜாலியாக விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி பாப்பா என்ன நினச்சிக்கிறா அப்படின்னா, ஹீரோவோட பசங்க தான் இவங்க 2 பேரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே பார்க்கறதுக்கு கு அங்கிள் மாதிரி இருக்காங்கல்ல 2 பேரும் அப்படின்னு சொல்கிறா. ஏய் அடியே அதிக பிரசங்கி, வாடி வாயை மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. போகும்போது புருஷன் பொண்டாட்டிக்கு 2 பேருக்குமே வந்துட்டு டவுட் வந்துடுச்சு, ஒரு வேலை இருக்குமோ, என்னது இது, இந்த 2 பசங்களும் வந்து உண்மையாகவே கு மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதுக்கு அந்த யாங் வந்துட்டு, எம்மா நீ என்னை வந்து தூக்கலையே தாம விட மாட்ட போல இருக்கே, கம்முன்னு வாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. நம்ம குட்டி பசங்க 2 பேருக்குமே வந்துட்டு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவனுக்கா அந்த குழந்தைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னே தெரியல, ஏதோ வந்துட்டு பூச்சி ஏதோ மேலே ஏறின மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் போய் உங்களுக்கு எதனா சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது, பசங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சா போதும் அப்படின்னு சொல்றான். இல்ல பசங்களுக்குலாம் எதுவும் பசிலாம் இல்லை, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றா. குழந்தைங்க வயிற்றுல இருந்து சவுண்டே கேக்குது. என்ன அம்மா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவப்படுறான். சும்மா நான் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்ல வைக்காத, தயவு செஞ்சு இங்க இருந்து போ, பசங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சமை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இவன் திட்டி விட்டுறான்.
வச்சிடறான். இவ அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுறா. விதவிதமா சமைச்சு வச்சிடறா. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா குழந்தைங்க 2 பேருக்கும் வெறும் கஞ்சி மட்டும் வச்சிருக்கா. ஹீரோ அதை பாக்குறான், செம கடுப்பாயிடுறான். மரியாதையா போயிட்டு ரைஸ் எடுத்துட்டு வா குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறான். இல்ல ஆக்சுவலா வந்துட்டு குழந்தைங்களுக்கு அதெல்லாம் சாப்பிட்டு பழக்கமே இல்லை, அவங்க ரொம்ப வந்து சிம்பிளா தான் சாப்பிடுவாங்க அப்படின்னும் போது நான் வந்து உங்ககிட்ட இதை ரிக்வஸ்டாவோ எதுவாவோ சொல்லலை, நான் ஆர்டராக சொல்கிறேன், மரியாதை ஏந்து போறியா அப்படின்னு திட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது குழந்தைங்களுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடவே தெரியல, இது வரைக்கும் பிள்ளைங்களுக்கு கறி சோறே போட்டது இல்லையா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை அப்படின்னு சொல்கிறா. இவங்க 2 பேருக்கும் என்னதான் பேர் வச்சிருக்க அப்படின்னு கேட்குறான். சின்ட்டு பின்ட்டு அப்படின்னு கூப்பிடுவோம், மற்றபடி பேரெல்லாம் இன்னும் வைக்கல அப்படின்னு சொல்கிறா. அவனுக்கு அவ்வளோதான், என்னதான் நீ அம்மானே தெரியலையே, இன்னும் குழந்தைங்களுக்கு பேர் வைக்கல, குழந்தைங்களோட நேம் ரிஜிஸ்டர் கூட பண்ணலையா, உண்மையாகவே இப்படியெல்லாம் அம்மாங்க இருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் திட்டுன்னு திட்டுறான். இங்கே இருக்க 2வது பெட்ரூம் நீயும் குழந்தைங்களும் எடுத்துக்கோங்க, சேஃப்டிக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, கதவை தாப்பா போட்டுட்டு ரிலாக்ஸாக நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிடுறான். நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான்னா ஹீரோவுக்கு வந்துட்டு காலில் ஹாட் வாட்டர்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறா. ஹீரோ ஐயோ இதெல்லாம் நீ பண்ண வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன், தயவு செஞ்சு இங்கேருந்து போ அப்படின்னு திட்டுறான். ஆனால் அவன் சொல்கிறத அவன் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்றா. நான் என் மாமனாரெல்லாம் 3 வருஷம் பெட்லேயே இருந்தவரை பார்த்துக்கிட்டேன், எனக்கு அதனால் இது ஒன்றும் புதுசு கிடையாது, நீங்கள் வந்து உங்கள் காலை மட்டும் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டரில் வச்சு காலுக்கு மசாஜ் எல்லாம் கொடுத்துட்ருக்கா. நான் போதுன்ற தயவு செஞ்சு விட்டுட்டு இங்கேருந்து எழுந்து கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திடுறான். அவ்வளவுதான், உடனே ஹீரோயின் போல அழ ஆரம்பிச்சிடுறா. கோவம் வந்தா என்னை திட்டிடுங்க, என்னை அடிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். ஏமா நான் ஏமா உன்னை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க, எனக்கும் என்னோட குழந்தைங்களுக்கும் எங்கேயும் போகிறதுக்கு இடம் கிடையாது, தயவு செஞ்சு வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. இதை பாரு, என்னை தொல்லை பண்ணாமல் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி இருந்துக்கிட்டேன்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, தயவு செஞ்சு நம்ம சும்மா அழாத, எனக்கு அழறத பார்த்தாவே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி திட்டுறான். அங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பவும் வரா. எதுனா உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ ரெஸ்ட் ரூம்க்கு கிளம்புறான். நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்பவும் அவள் கேட்க மாட்டான், நான் கூட வந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லி கூடியே போறா. இதுக்கு மேலேயும் உள்ள வரைக்கும் நீ வரப்போறியா என்ன, தயவு செஞ்சு வந்துட்டு நீ இங்கேருந்து கிளம்பு போதும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் நான் போக மாட்டேன், இங்கேயே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்கேயே வெயிட் பண்ணுறா. ஹீரோவுக்கு மனசுக்குள்ளே எப்போவுமே வந்து நமக்கு கால் முடியாமல் போயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து நமக்கு எது யூஸுமே கிடையாது வாழறதுல, நம்ம செத்தாலும் யாருக்கும் கவலை கிடையாது, நாட்டுக்குமே நம்ம எந்த வகையிலையும் பிரயோஜனப்பட போகிறது இல்லை அப்படின்ற வருத்தம் இருக்குது. ரூமுக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் தூங்குவீங்க இல்லையா, நான் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான், ஹீரோக்கு செம கோவம் வந்தது. வீட்டு வேலை பார்க்க வந்தீங்கன்னா வீட்டு வேலை பார்க்கறத மட்டும் பொழப்பா வச்சுக்கோ, அதை விட்டுட்டு வந்துட்டு என் பக்கத்தில் வரலாம், என்னை தொடலாம் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் செமையாக அசிங்கப்படுத்திடுறான். அவளுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் அசிங்கமாகவும் போயிடுது. நான் உண்மையாக எந்த ஒரு தப்பான நோக்கத்துலேயும் உங்கள் பக்கத்தில் வரல, உங்களுக்கு வேலை செய்கிறது தான் என்னோட வேலை, அதை செய்யறதுக்கு தான் நான் வந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறா. உன் ஹஸ்பண்டோட பேர் என்ன, அவன் எப்போ செத்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இவளை பற்றி பர்சனல் கொஸ்டின்லாம் கேட்கும் போது என்னை எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இவளை என்னதான் பண்ணுறது, இவ இன்னமும் குழந்தைங்களுக்கு பேரும் வைக்கல, பேரை ரெஜிஸ்டரும் பண்ணலை, இவ என்னதான் பண்ண போறானே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஹீரோயின் வெளியில் கிளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பதான் லின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவ யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அக்காவோட நாத்தனார் தான் இவ, அதாவது அக்கா புருஷனோட தங்கச்சி. அவங்களோட ஃபேமிலியில எப்படியாவது இவளை வந்துட்டு ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும், ஏன்னா அவன் சிங்கிளா இருக்கான், அவனுக்கு காலம் இப்போதைக்கு முடியல, சொத்தெல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சு போட்டணும்னு நினைக்கிறாங்க. நீ யாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் எங்க வீட்டு வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றா. என்னது வீட்டு வேலை செய்யறியா, இவ என்ன இவ்வளோ எங்கா இருக்கா அழகா இருக்கா, இவ வீட்டு வேலை பண்ணிட்டு இருக்காளே, அது நமக்கே ரிஸ்க் ஆயிடுமே அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறா. நான் வந்துட்டேன், இதுக்கு மேல உனக்கு இங்க வேலை எல்லாம் கிடையாது, மரியாதை உன் பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றா. இவளுக்கு ஹீரோயினுக்கு ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டம் ஆயிடுது. அதுக்குள்ளேயே குழந்தைங்க 2 பேரும் வந்து அவங்க அம்மாக்கு முன்னாடி நின்னுறாங்க. ஹீரோ அதுக்குள்ளேயே அங்க வந்துடுறான். வந்த உடனே இவள் என்ன பண்றானா வேக வேகமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கையை பிடிக்க போறாளா. அவன் வந்து கிளியரா சொல்லிடுறான், இது பார் இந்த மாதிரி வராதுன்னு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், எதுக்காக என் வீட்டுக்கு நீ சும்மா வர, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டமே இல்லை, தயவு செஞ்சு உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்றான். அந்த நேரம்னு பார்த்து யாங்கோட குழந்தையும் அவங்க ஒய்ஃப் அங்க வராங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. உங்களுக்கு என்ன பிரச்சனை, இங்க என்ன நடந்தா உங்களுக்கு என்ன, நீங்க யாரு இதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லின் வந்து பயங்கரமா கோவப்படுறா. இதை பாரு, நீ ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி வருவ, ஆனா இங்க நாங்க டெய்லியும்
வந்து ஒன்னோட ஒன்றா எல்லாம் ஒன்றா பழகிக்கிட்டு இருக்கோம். எங்களை வந்து யார் என்ன எதுன்னு கேட்குறதெல்லாம் வச்சுக்காத, எதனா தூக்கி அடிச்சிடலாம் பார்த்துக்க அப்படின்னு அவங்க மிரட்டுறாங்க. நான் உங்களுக்காகவே என் கையால் ஆசையாக சமைச்சு எடுத்துகிட்டு வந்தேன், இதை கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஹீரோ சாப்பிட முடியாது, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். அந்த குட்டி பாப்பா ஐய யாரோ டாய்லெட் போயிட்டா மாதிரி நாத்தம் அடிக்குது, இது ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த நாத்தம் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாளா. அவ்வளோதான், இந்த குட்டி பசங்களும் சேர்ந்து மூக்க மூடிக்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்துறீங்கல்ல, உங்கள் யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு போகிறா. ஹீரோயின் அதெல்லாம் க்ளீன் பண்ணி மாடுக்கு எடுத்து போட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாளா. உடனே குட்டி பொண்ணு ஐயோ ஆன்ட்டி மாடுக்கு எதுனா ஆகிட போகுது அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலாக இந்த யாங்கோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து ஹீரோயினோட சமையல் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால வந்து அவள் சாப்பாட்டுக்கு இங்கே தான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே தான் வந்து சாப்பிட்றா. இந்த லென்னு இருக்கா இல்லையா, அவள் என்ன பண்ணுறான்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி புலம்புறா. கண்டிப்பாக அவனை வந்துட்டு சும்மா விடக்கூடாது, அந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட குழந்தைங்களும் வீட்டை விட்டு துரத்தணும், அப்புறமா வந்து அவனை நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன தான் பண்ணுறது அப்படின்னும் போது, நீ விடவே விடாத, நீ திரும்பவும் போ, அவனை எப்படியாவது மயக்கிடு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்குறாங்க அம்மா. ஹீரோயின் வந்து ஹீரோவோட துணியெல்லாம் துவைக்கிறதுக்காக வரல. அப்போ ஹீரோ வந்து அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். இல்லை இந்த வீட்டில் இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கேன், நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தூக்கிக்கணும் ஓடுறா. அவன் வேணாடி, அதில் என்னோட இன்டர் கார்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, தயவு செஞ்சு கொடுத்துட்டு போ அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே உட்காந்து வேகமாக வந்து சோப்பு போட ஆரம்பிச்சிடுறா. ஏன்டி நீ இப்படி பண்ணுற, என்ன டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு கோபமாக வருது. அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இரு தண்ணி எக்கச்சக்க சில்லுன்னு இருக்கு, நீ என்ன அப்படியே துணி துவைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் எனக்கு பழகி போச்சு, ஒன்றும் அது பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவன் கஷ்டப்பட்டு உள்ளே போயிட்டு தண்ணியை எடுத்துகிட்டு வந்து, அதாவது சுடு தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அதை லைட்டாக அதில் மிக்ஸ் பண்ணுறான். இங்கேயே வச்சுட்டு போகிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோ சில்லுனாச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறானா. ஹீரோயினுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. இது வரைக்கும் யாருமே என்னை பற்றி எதுக்குமே அக்கறைப்பட்டதே இல்லையே, இவன் எதுக்கு இவ்வளோ அக்கறைப்படுறான் அப்படின்ற மாதிரி அவளுக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆகுது. யாங்கோட ஒய்ஃப் வராங்க அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, இவங்கள மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இவங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் மீட் அது இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடு அப்படின்னும் போது, இவன் என்ன யோசிக்கிறான்னா, இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது லிங்க் பண்ணி விட்டுடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க, நீங்களே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. வேற வழியே இல்லாம சரி போய் கிளம்புங்க, நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஹீரோவால ரொம்ப தொலைவுக்கு நடக்க முடியாது, அதனால வந்துட்டு வீல் சேர்ல உட்காந்துக்கிறான். ஹீரோயின் தான் தள்ளிட்டு போறா. இவங்க வெளியில போன கொஞ்சம் தொலைவிலேயே வந்துட்டு அங்க சில பேர்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு, இந்த பொண்ணு பத்தியா, அவன் கல்யாணமே ஆகாம இருக்கான், அவனோட வீட்டுல வந்து குழந்தைங்களை கூட்டின்னு வந்து தங்கியிருக்கா, இவளுக்கு வெக்கமாவே இல்லை, இவ ரொம்ப மோசமானவ, இவன்னு சொல்லி ஹீரோயினை கேவலமா பேசி குப்பையெல்லாம் எடுத்து அவன் மேல போட்டுக்கிட்டு இருக்காங்க. மொட்டை எடுத்து ஹீரோயின் மேல அடிக்கும் போது கரெக்டா ஹீரோ போய் அங்க நின்னுறான். நீங்க இதெல்லாம் யார் சொல்லி பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் வெறியான உங்களெல்லாம் என்ன பண்ணுவேன்னே தெரியாது, மரியாதை ஓடி போங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். அவ்வளவுதான், அதோட அலண்டு அடிச்சு ஓடுறாங்க. ஹீரோக்கு லின் மேலதான் டவுட்டு. இவ்வளவு நேரமா அங்கதான் ஒளிஞ்சிருந்து பார்த்து நின்றா பொழுது அழுதுகிட்டே அங்க இருந்து வேகமா ஓடுறா. அப்பதான் வந்துட்டு ஹீரோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ வந்துட்டு டென்ஷனே ஆகாத, உனக்கு சீக்கிரமா பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன், நீ இன்னும் ரொம்பவும் சின்ன பொண்ணாதான் இருக்க, அதுவும் பசங்களும் சின்னதாக தான் இருக்காங்க அப்படின்னும் போது ஹீரோயின் வந்து இப்போதான் உண்மையாக சொல்கிறா. எனக்கு வந்து புருஷன்லாம் சாகலை, என்னை வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிட்டான், அவன் எனக்கு கல்யாணத்துக்கு ரெஜிஸ்டர் கூட பண்ணாமல் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்ற விஷயத்தையே இப்போதான் சொல்கிறா. ஊரில் எல்லா ஆம்பளையும் கெட்டவன்லாம் இல்லைம்மா, அவன் ஒருத்தன் அப்படி பண்ணிட்டான்றதுக்காக நீ எல்லாரையும் சந்தேகப்படாத, நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறானா. அதுக்கு உடனே ஹீரோயின் டென்ஷன் ஆகுறான். அப்போனா நீங்கள் என்னையும் என் குழந்தைங்களும் வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் போது, சரி இப்போ இந்த பேச்சு வேண்டாம், தயவுசெய்து நீ மறுபடியும் அழல ஆரம்பிச்சிடாத, நம்ம கடைக்கு போகலாம் வா அப்படின்னு கூட்டிட்டு போகிறான். இதை எல்லாத்தையும் வந்துட்டு தள்ளி நின்று யாங் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பயங்கர சந்தோஷம். கேப்டன், உங்களுக்கு மட்டும் ஒரு ஃபேமிலி அமைஞ்சிடுச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நீங்கள் ஆல்ரெடி வந்து 4 பேரும் ஃபேமிலியாக தான் தெரியுறீங்க என் கண்ணுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினுக்கா அவங்க எடுத்து காட்டுற எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கா மாதிரி இருக்கா. அவளுக்கு எதுவும் வாங்க வேண்டாம் அப்படின்னு தோணுது. பிச்சைக்காரி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க, எனக்கு உன்னை வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது, இப்பயாவது வாங்குவியா
ஓகேயா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் வேற வழியே இல்லாம ஓகேன்னு சொல்லிடுறா. பசங்களுக்குமே அவங்களுக்கு பிடிச்சமான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்றான். அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நிக்கிறா. அவ்வளவுதான், ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோ செம்ம ஃபிளாட் ஆயிடுறான். குழந்தைங்களுக்கும் அப்படியே அவங்க அம்மாவை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். அம்மா ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. கியூட்டா பண்ணுதுங்க அந்த குழந்தைங்க வேற. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வாட்ச் எல்லாம் வாங்குறான். ஹீரோயின் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்றா. ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல, நான் சொல்றதை தான் நீ பண்ணணும், என் கூட இருக்கணும்னா அப்படின்னு சொல்றான். பசங்க 2 பேரும் ஏன் பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ இப்பதான் கேட்குறான். அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு எனக்கே தெரியல, அவங்க பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை அப்படின்னு சொல்றா. மறுபடியும் இவங்க ரிட்டன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே மறுபடியும் வந்துடுறா. ஏண்டி நீ இங்கே வீட்டு வேலை பார்க்கறதுக்கு தானே வந்த, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன ஷாப்பிங்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீயும் அவ என்னவோ உன்னோட பொண்டாட்டி மாதிரி கூட்டிட்டு போயிட்டு அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கியா, இது என்ன நீ பெத்து விட்டதா அப்படி இப்படின்னு சொல்லி இவ கத்துக்கு குழந்தைங்க பயந்து போய் கதறி அழ ஆரம்பிச்சிடுதுங்க. ஹீரோ அதான் கேட்குறான், ஏமா உனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு அறிவே கிடையாதா, உன்னோட குழந்தைங்க 2 பேரையும் இப்படி அழ வைக்கிறாளே, அவளை நீ அடிக்கலாம் மாட்டியா அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விடுறா. ஹீரோயினும் இந்த வார்த்தைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி போய் பலார்னு கண்ணத்திலே வைக்கிறா. இப்போ நான் போகிறேன், ஆனால் நான் திரும்ப வருவேன், எங்கள் அப்பாவோடு வருவேன், இந்த ஊரை விட்டு உன்னை அடித்து துரத்தில் என் பேரையே மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே மறுபடியும் வேகமாக ஓட ஆரம்பிச்சிடுறா. இவ வரா, சண்டை போடுறா, அழுகிறா, ஓடுறா, இதே தான் பண்ணிகிட்ருக்கா. பாத்தியா கேப்டன் என்ன பண்றாருன்னு, இப்ப வந்தவளுக்காக அவரோட முறை பொண்ணையே துரத்தி விட்டுட்டாரு பாரு அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள கிசு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த யாங்கோட குழந்தை இருக்கா இல்லையா, இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அவளுக்கு பயமாயிடுது. எங்க குட்டி பசங்களும் ஆன்ட்டியும் ஊரை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் நீங்க ஆன்ட்டியை வீட்டை விட்டு மட்டும் அமுச்சிடாதீங்க, எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, ஆன்ட்டியும் நல்லா குக் பண்றாங்க, தயவு செஞ்சு இவங்களை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றா. ஐயோ பாப்பா இப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா, நீ சின்ன பிள்ளை மாதிரி பேசணும், நான் எப்படி ஆன்ட்டியை போய் கல்யாணம் பண்ண முடியும், அவங்க என்னை விட ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்றான். போங்க அங்கிள் நான் உங்க பேச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறான் அந்த குட்டி பொண்ணு. வெளியில ஏதோ சத்தமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளில போய் பாக்குறாங்க. அப்பதான் தெரிய வருது, இந்த லின்னோட அப்பா அம்மா எல்லாருமே அங்க வந்திருக்காங்க. குழந்தைங்க கிட்ட எதையோ பேசி பயமுறுத்தி விட்டுட்டாங்க போல. குழந்தைங்க எல்லாம் வந்து அப்படியே பயந்து நின்றுட்டு இருக்குங்க. ஹீரோயினோட குழந்தைங்களுக்கு 2 பேருக்குமே பேச வராது இல்லையா, அதனால யாங்கோட குழந்தைகிட்ட தான் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்க 3 பேரையும் ரொம்ப மோசமா திட்டினாங்க, அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் பண ஆசை பிடிச்சவங்க, அதனாலதான் அம்மா கூட வந்து எவனோ வீட்டில் தங்கியிருக்காங்க அப்படின்னு தப்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்றா அந்த குட்டி பொண்ணு. உடனே என்னோட அப்பா வந்துட்டு, பின்ன என்னத்துக்கு நீ வந்துட்டு யாரோ ஒரு பொம்பளை எல்லாம் கூட்டிட்டு வந்து வச்சிருக்க, என் பொண்ணு இங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரப்போறா அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது நீ யாரோ பொம்பளையும் 2 குழந்தைங்களையும் கூப்பிட்டு வந்து வச்சினா எங்க மரியாதை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றேன்னா, ஒரு நாளும் இது வரையில நான் வந்து உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே கிடையாது, உன் பொண்ணு தான் வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு தெரியுறா, அதனால மரியாதையா எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க, என்னைக்குமே வந்துட்டு நான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. ஏங்க அவங்களோட ஒய்ஃபும் வராங்களா, வந்த உடனே குழந்தை போயிட்டு அம்மா நான் என்னம்மா பணப்பேயாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் சொல்லி கேட்குறா. யாங்கோட ஒய்ஃப் சும்மா இருப்பாளா, அவ்வளோதான் வாயை கிழின்னு கிழிக்கிறா. அடியே எவளுக்கு தான் வந்துட்டு இப்போ தைரியம் இருந்தால் வந்து பேசுங்கடி நான் வந்துட்டேன் அப்படின்னும் போது, இதை பேர் குழந்தைங்க வந்து உன் குழந்தையும் அந்த குழந்தைங்க கூட இருந்ததுனால அவள் வந்து அவளை சொன்னமோ தப்பாக நினச்சிட்டா, உங்களுக்கெல்லாம் இதில் சம்மந்தம் இல்லை, மரியாதையை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா சொல்கிறா. குழந்தைங்கனாவே குழந்தைங்க தான், அது என்ன என் குழந்தை அவ குழந்தை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ குழந்தைங்க இருக்கும்போது எதுக்கு இவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமா பேசின அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் நம்ம வேற விதமாக பார்த்துக்கலாம், இப்போ இங்கேருந்து போகலாம், எல்லாம் கூட்டம் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி லின்னோட அப்பா அவங்கள கூட்டிட்டு போயிடுறாரு. என்னதான் இருந்தாலும் அவங்க ஹீரோவோட சொந்தக்காரங்க இல்லையா, அதனால எல்லார்கிட்டையும் ஹீரோவே மன்னிப்பு கேட்டுக்கிறான். என்னால் தான் இந்த பிரச்சனையெல்லாம், தயவு செஞ்சு நீங்கள் யாரும் வந்து அவங்கள எதுவும் பண்ண வேண்டாம், விட்டுடுங்க, அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணிட்டு போட்டோன்னா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். எங்களுக்கும் நீங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை தான், அந்த லின்னை தவிர நீங்க வேற யாரை கல்யாணம் பண்ணாலும் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றான். கல்யாணமா நானா, என்னப்பா பேசுற, இப்ப நான் என்ன பாத்துக்கிறது என்ன காப்பாத்திக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு, என்னால வந்துட்டு ஒரு பொண்ணையும் ஒரு குடும்பத்தையும் காப்பாற்ற முடியுமா, இந்த மாதிரி நான் தான் வந்து மொடமாயிட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசுறான். அதை கேட்டதும் ஹீரோயின் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆயிடுறா, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்றா. உடனே வந்து யங்குக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும், பாத்தியா உன் கூட இருக்கவங்களாம் உன்னை எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறாங்க பாரு, யாரை கல்யாணம் பண்ணணும் நீ தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதோட நைட்டு வந்துட்டு ஹீரோவுக்கு ஹீரோயின் மறுபடியும் அந்த காலுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கால. அப்போ அவங்க முட்டியில் அடிபட்டதை பார்க்குறா. பார்த்தாவே உனக்கு அருவருப்பா இருக்கா, பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அது என்ன அடி தானே, அது ஒன்றும் தப்பான விஷயமோ இல்லை மோசமான விஷயமோ இல்லைல்ல, எனக்கு அந்த அடியை பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக வந்துட்டு இன்னமும் என் கால் சரியாகலை, இதுக்கப்புறம் சரி ஆகுமானே தெரியல, காலையே வெட்டி எடுக்கிற சூழ்நிலையும் வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்றான். சாவி யாருக்கு எப்போ வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நான் கூட தான் ரொம்ப வீக்காக இருக்கேன், என்னோட உடம்பு கூட ரொம்ப முடியவே இல்லை, நானுமே சீக்கிரம் செத்தாலும் செத்துருவேன். ஆனால் அப்படி எதனா எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட 2 குழந்தைங்கள நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஏய் உனக்கு அறிவில்லை, நான் உன்னை விட 12 வயசு பெரியவன், நீ 12 வயசு சின்ன பொண்ணு, என்னவோ சாகத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறான். ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுது. அதே நேரத்துக்கு அந்த டைம்லலாம் வந்து பார்த்தா டக்குன்னு எதுவும் கடைலாம் இருக்காது இல்லையா நைட்டில். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. உடனே இவன் என்ன சொல்கிறான்னா, யாங்கோட ஒய்ஃப் கிட்ட போய் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயினுக்கு தான் இந்த டைமுக்கு இவன் கால் முடியாமல் இருக்கான், இவனை அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோ போய் ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்ன போதே வந்து யாங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் அதை உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நீ வந்தாலும் வேலைக்கு ஆகாது, நீலாம் வர தேவையில்ல, உன்னோட ஒய்ஃபோட ஹெல்ப் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே அவருக்கு புரிஞ்சிடுது. அவளும் ஒரு பையில இவனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் போட்டு கொடுத்து அனுப்புறா. பாத்தீங்களா, அவருக்கு வந்துட்டு அவ மேல பயங்கர அக்கறை, அதனாலதான் அவரே ஓடி வந்திருக்காரு இந்த டைமுக்கு அப்படி இப்படின்னு இவங்க 2 பேரும் பேசி சந்தோஷப்படுறாங்க. இது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்னு. நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, அதனால வந்துட்டு இன்னைக்கு என்னோட பெட்டில் இங்கேயே ரூமில் தூங்கிக்கோ, நான் வெளியில் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வேணவே வேணாம், என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான்னா, இது ஆர்டராக தான் சொல்கிறேன், நான் ஒன்றும் உன்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணல, உனக்கு ஃபஸ்ட்டு என்னோட ஆர்டர் புரியுதா இல்லையா அப்படின்னு கத்துறான். மறுநாள் காலையில் ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ரொம்ப நேரம் தூங்கிடுறா, லேட்டாக தான் எழுந்துக்கிறா. பார்த்தா ஹீரோவை என்ன பண்ணுறான்னா, அவனோட துணி எல்லாத்தையும் துவைச்சி போட்டுடுறான், ஹீரோயினோட துணி எல்லாத்தையும் துவைச்சி போட்டுடுறான், சமைச்சும் வச்சிடுறான். நீங்கள் எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்கும் போது அதுக்கு உடனே அவன் சொல்கிறான், நான் ஆர்மி ஆஃபீஸருன்றதே நீ மறந்துட்டியா, எந்த வேலையாக இருந்தாலும் சரி நாங்கள் எங்களோட வேலையை செஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் சின்ன வயசுலேருந்தே பழகிட்டோம். அதே நேரத்துக்கு அடுத்தவங்களுக்கு முடியல அப்படின்னா அவங்களுக்கும் வந்துட்டு நாங்கள் சேவை செய்கிறதுக்கு தான் இருக்கிறோம். அது என்னால் இப்போ வந்து என் கால் முடியல அப்படின்றதுக்காக என்னால் நாட்டுக்கு தான் சேவை செய்ய முடியல, ஆனால் உனக்கும் உன் குழந்தைங்களுக்கும் செய்யறதுல எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். என்னதான் இருந்தாலும் சமைக்கிறது துணி துவைச்சு போடுறதெல்லாம் பொண்ணுங்க வேலை தானே, நீங்கள் எதுக்கு அது செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்ன பண்ணுறது, இதுக்கு தான் கொஞ்சமாச்சும் படிப்பறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. உனக்கு படிப்பறிவே இல்லாதனால தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. எந்த வேலையும் இதுதான் பொண்ணுங்க வேலை, அதெல்லாம் ஆம்பளைங்க வேலைன்றது கிடையாது, எதை வேணாலும் யாருக்கு முடியுதோ அவங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறான். சாப்பிட்டதுக்கு உட்கார்ந்த உடனே யாங்கோட ஒய்ஃபும் குழந்தையும் வந்துடுறாங்க. கேப்டன் கோ மாதிரி ஒரு நல்ல மனுஷனை இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. அவர் எவ்வளோ ஒரு நல்லவர் தெரியுமா. நேற்று நைட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் அவருக்கு எவ்வளோ கஷ்டமும் இருந்தாலுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு உனக்காக அந்த டைமுக்கு அவர் வந்தார் அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கா. அவள் வேணும்னு தான் 2 பேரையும் செட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. மா போதுமா, நான் இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது, நிறுத்து நீ பேசுகிறதா அப்படின்னு சொல்லிடுறான் அவன். இந்த லின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா மறுபடியும் கிளம்பி வந்துடுறா. வந்த உடனேயே எல்லாரும் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நேற்று ஏதோ எல்லாருக்குள்ளேயும் டென்ஷன் ஆகிடுச்சு, அதுக்குன்னு நான் வந்துட்டு வராமே இருக்க முடியுமா, இல்லை என் வருங்கால புருஷனை பார்க்காம இருக்க முடியுமா, அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அது இல்லாமல் இவ யாரு, இவ ஆயா வேலை பார்க்கறதுக்கு வந்தவ தானே, இவகிட்டலாம் நான் வந்து போட்டி போட முடியுமா, அவ எக்கேடு கேட்டு போனேன் எனக்கு என்ன, நான் என் புருஷனுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறதுக்காக தான் நான் மறுபடியும் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. நேற்று தான் அவகிட்ட பல்லான்னு கண்ணத்துலேயே ஒன்று வாங்கினேன் இல்லையா, அப்போ கூட உனக்கு அறிவே வராதா, எதுக்காக நீ சும்மா எதுனா ஒன்றத்தை தூக்கிக்கிட்டு கிளம்பி வந்துடுற காலங்காத்தாலேயே, இதுக்கு மேலே நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்துறான். எதுக்காக நீங்கள் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவ யாரோ ஒருத்தர் ரோட்ல போறவ குப்பை பொறுக்கிறவ மாதிரி இருக்கா, என்ன வந்துட்டு அவ கூட கம்பேர் பண்ணி நீங்க பேசுறீங்க, அவளை நீங்க நேத்து நடிக்க வச்சுட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி இவளும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோவால இதெல்லாம் கேட்க கூட முடியல, அவனுக்கு செம்ம கோவம் வருது.
நீ இப்ப இங்க இருந்து கிளம்பல, உனக்கு என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு ஹீரோ எழுந்துக்கிறான். அவளுக்கு காண்டாயிடுது. எங்க அப்பாவுக்கும் இங்க இருக்க மேஜருக்கும் வந்துட்டு எந்த அளவுக்கு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு வரமாட்டேன் தனியா. இதுக்கப்புறம் பாருங்க எல்லா மொத்த ஆர்மியோட ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் நான் கூட்டிட்டு வருவேன் எனக்கு நியாயம் கேட்கறதுக்கு. என்ன லவ் பண்றேன் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஏமாத்திட்டீங்கன்றதை எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றா. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ தாராளமா போய் பண்ணு. இப்போ எங்களை நிம்மதியா சாப்பிட விட மரியாதையா கிளம்பி இங்க இருந்து அப்படின்னு சொல்லிடுறான். எப்பயும் மாதிரி அழுதுகிட்டே கிளம்பி ஓடணும் இல்லையா, அதையே தான் இப்பவும் பண்றா. கேப்டன் கு, உங்க மனசுல வந்துட்டு யாரோ இருக்காங்க அப்படின்ற மட்டும் தெளிவா தெரியுது. ஆனா நீங்க தான் இன்னும் சொல்ல மாட்டீங்க. அது யாரு என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இவ உள்குத்தோட பேசுறா. உடனே அந்த குட்டி பாப்பா இருக்கா இல்லையா, அவளை வந்து இன்னைக்கு பார்த்துக்கோங்க இங்கேயே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவள் மறுபடியும் வெளியில் போயிடுறா. அப்போ வந்து ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு கறியெல்லாம் பன்னில் வச்சு அதை தான் செஞ்சு கொடுக்குறா. ஆனால் இவளுக்கு மட்டும் வெஜிடபிள்ஸ் வச்சு செஞ்சுக்கிறா. ஹீரோ இதை நோட் பண்ணிடுறான். ஹீரோ இதை நோட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நீ மட்டும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா என்ன? அதெல்லாம் முடியவே முடியாது, நானும் சாப்பிடுவேன், நீ வந்துட்டு நான்வெஜ்ஜை சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறான். இவளுக்கு நல்லாவே புரியுது இவன் நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். இந்த குட்டி பாப்பா செம்ம சேட்டை பிடிச்சதா இருக்கும் போல. எங்கள் அம்மா ஆல்ரெடி சொன்னாங்க அங்கிளுக்கு வந்து ஆன்ட்டியை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. உண்மைதான் போல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அதிக பிரசங்கி, உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் பேசவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டுறான். அங்கிள் நான் உண்மையை தானே சொன்னேன், அதுக்கு திட்டுவீங்களா என்ன அப்படின்னு கேட்குறா. லின்னோட வீட்டில் காட்டுறாங்க. மேஜரை கூப்பிட்டு இவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இவன் ஏமாத்திட்டான். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பொம்பளையும் 2 குழந்தைங்களும் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டான். இந்த ஏரியாலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அசிங்கம் பண்ணது இவனை மட்டும்தான் இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் வந்து எங்களுக்காக நியாயம் கேட்கணும், எங்கள் சைடில் பேசணும் அப்படின்னு சொல்லி அப்பாவும் பிள்ளையும் சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஊரே கிளம்பி ஹீரோட வீட்டுக்கு போகிறாங்க. நியாயம் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயும் பார்த்தா அந்த குட்டி பசங்க வெளில விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்த ஆன்ட்டி கிட்ட சண்டை போடுவீங்க, நாங்கள் யாரும் வந்துட்டு உங்களை உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி 3 பசங்களும் நிற்கிறாங்களா. அப்போ உடனே இந்த லின்னோட அம்மா என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா யாங்கோட பொண்ணை மட்டும் தள்ளிட்டு இந்த 2 குழந்தைங்களையும் தூக்கிக்கிறா. எல்லாம் கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க பசங்க. ஹீரோயின் வந்து கதறி அழறா. தயவு செஞ்சு என் பிள்ளைங்களை விட்டுருங்க, எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ மொட்டி போட்டு கதறிக்கிட்டு இருக்கா. பாத்தீங்களா, இவ தான் வீட்டு வேலைக்காரி மாதிரியா இருக்கா, வீட்டு எஜமானி அம்மா மாதிரி மேக்கப் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாம் தப்பா பேசுறாங்க. யாரும் எதுவும் உன் குழந்தைங்களை பண்ண மாட்டாங்க, நீ எழுந்து நில்லு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லு, எதுக்காக கல்யாணம் ஆகாத ஆம்பளை வீட்டுல வந்து நீ தங்கி இருக்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அவரை பாத்துக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், நான் வேலை செய்யறேன், எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றா. கரெக்டா அதே நேரத்துக்கு ஹீரோ வந்துடுறா. மேஜர், ஊர்ல இருக்க பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு நீங்க என்னோட ஃபேமிலி பிரச்சனையை பார்க்கறதுக்கு வந்தது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்க எதுக்காக இதுலலாம் தலையிடுறீங்க? நான் என்னைக்கும் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னதே கிடையாது. இது எல்லாமே அவங்க கற்பனையா முடிவு பண்ணி அவங்களாவே ஊர் பூரா பேசிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லும் போது, எது எப்படி இருந்தாலும் ஒரு கல்யாணம் ஆகாத ஆம்பளை 2 குழந்தைங்க இருக்க பொம்பளைய கூட்டிட்டு வந்து தனியா வீட்டுல வச்சுட்டு இருக்கிறது இந்த ஊருக்கு செட் ஆகாதுப்பா, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாரு. பேட் தாத்தா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, என் தங்கச்சி தம்பியை வந்துட்டு அவங்க தான் அடித்தாங்க, ஆன்ட்டி அதனால தான் அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாங்கோட பொண்ணு சொல்கிறா. உடனே அவர் மேஜர் என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ நீ ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ராங்கான கேர்ளாக இருப்ப போல இருக்கே, நீ யாரோட பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வேலை போயிடும் அப்படின்னு சொல்கிறா. நானும் வந்துட்டு 18 வயசுக்கு கீழே இருக்க பையன் கிடையாது, அவளும் 18 வயசுக்கு கீழே இருக்க பொண்ணு கிடையாது. அதனால வந்துட்டு எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது இந்த நாட்டு சட்டம் பிரகாரம். நீங்கள் வந்துட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப ரஃபாகவே எல்லாரையும் பேசிடுறான். கொஞ்சம் டைம் கொடுங்க, இதை எல்லாத்தையும் பொறுமையாக தான் பேசணும் அப்படின்ன உடனே அவள் மறுபடியும் ஆரம்பிச்சிடுறா அழுதுகிட்டே அங்கே இடத்த விட்டு ஓடுறதுக்கு. தாத்தா, அதனால தான் நாங்கள் வந்துட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அங்கிளையும் ஆன்ட்டியும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு சொல்கிறா. ஹீரோயின் ஐயோ வேகமாக போய் வாயை மூடிட்டு, அப்படிலாம் எங்கள் 2 பேர் மனசுலையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அவளுக்கு நம்ம எந்த வகையிலையும் ஒருத்தே இல்லைன்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறா போல அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சி ஃபீல் பண்ணுறான். ஒரு வார்த்தைக்கு கூட சரின்னு சொல்லலையே அப்படின்னு அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்து மேஜர் மட்டும் தனியாக இருந்து ஹீரோ கிட்ட என்ன பேசுகிறாரு அப்படின்னா, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை அப்படின்னா நீ யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், இவளையே கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படி எதனா இருந்தால் கூட சொல்லுங்கள், எதுக்கு உங்கள் 2 பேர் பேரை கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது எங்களோட பர்சனல் விஷயம், தயவு செஞ்சு இதில் நீங்கள் தலையிடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமாக அங்கேருந்து போயிடுறான். ஹீரோ உள்ள போயிட்டு என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, சும்மா ஏதோ வார்த்தைக்கு கூட நான் வந்துட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கோவமா கூட அவர் எதனா சொல்லியிருக்கலாம் இல்லையா, அவ எதுவுமே சொல்லல, அப்படின்னா நம்மளை வந்து ரொம்ப கேவலமா பாக்குறா போல அப்படின்னு நினைச்சுக்கிறான்.
ஹீரோயின் தனியா போயிட்டு அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோ நேர்ல போய் எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க, தயவு செஞ்சு அழுறத நிறுத்து, நான் ஒண்ணுதான் உன்கிட்ட கேக்குறேன், உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு எடுத்தாலும் ஏன் அழுகிற, எனக்கு அழுகிறத பிடிக்காது அப்படின்னு சொல்லி கத்துறான். உடனே அவளும் இல்லை இனிமேல் அழமாட்டேன், என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லையா, என்னையும் என் குழந்தையையும் காப்பாற்றணுன்றதுக்காக தான் நீங்கள் எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறா. இது பாரு, எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, நான் இல்லை அப்படின்னா நீயும் உன்னோட குழந்தைங்களும் நடு ரோட்டில் நின்று இருப்பீங்க, அது வரையில் எனக்கு சந்தோஷம் நீங்கள் இங்கே இருக்கிறது, மற்ற என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த யாங்கோட ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா இந்த பாத் ஹவுஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து ஹீரோயினோட பொண்ணையும் மட்டும் கூட்டிகிட்டு போகிறா. லின்னா அந்த இடத்துல இருக்கா. அவ வந்துட்டு ஹீரோயினை பார்த்து வயிற்றுச்சல் படுறா. இவ 2 புள்ள பெத்த மாதிரியா இருக்கா, அது மட்டும் இல்லாம இவ ஆயா வேலை பார்க்க வந்த மாதிரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வயிற்றுச்சல் பட்டுக்கிட்டு இருக்கா. எப்பயும் போல டென்ஷன் ஆயிட்டு அவங்க கிட்ட வந்து பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. யாங்கோட ஒய்ஃப் இருக்கவே அவளும் வாய்க்கு வாய் சண்டை போட்டுட்டு இருக்கா. எல்லாரும் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனேயே வந்துட்டு யாங்கோட ஒய்ஃப் என்ன சொல்றானா, இங்கேயே நீங்க குளிக்கிறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணுங்க, அவ இனிமே அங்க போக வேண்டாம், அவ இந்த மாதிரி லின்னை பார்த்ததுனால லின் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தா, நான் இருக்கவே பரவாயில்ல, அவ தனியா போனானா அவளால சமாளிக்க முடியாது அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றா. நைட்டு ஹீரோயின் வந்து ஹீரோக்கு டவல் பாத் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றான். அப்பதான் வந்து இவங்க 2 பேரும் வந்து பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது 18 இயர்ஸ்ல கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இவ ஃபேமிலியில என்னெல்லாம் நடந்ததோ எல்லா உண்மையையும் வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்றா. ஹீரோவும் வந்து டவல் பாத் கொடுத்துக்கிட்டு இருக்க கையில இந்த டவலை பிடிங்கிட்டேம்மா, நீ போதும், தயவுசெய்து இந்த ரூமை விட்டு வெளில போ அப்படின்னு திட்டி அனுப்பிடுறான். அதோட மறுநாள் காலையில யாங்கோட ஒய்ஃப் வராங்க குழந்தைய விட்டுட்டு போறதுக்கு. அந்த டைமுக்கு அவ சும்மா இல்லாம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, எனக்கு தெரிஞ்சு கேப்டன் கூவோட மனசுல வந்துட்டு நீ இருக்கன்னு நினைக்கிறேன், அவர் உன்னை லவ் பண்றாரு, அதை சொல்றதுக்கு தெரியாம தயங்குறாரோன்னு தோணுது அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு இல்ல அந்த மாதிரிலாம் அவர் நினைக்கிறதுக்கு சான்ஸே இல்ல, அதுக்கு எனக்கு தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து பக்கத்து கிராமம் வரைக்கும் காலையிலேயே வெளியூருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறான். நைட் ஆகுது, இன்னமும் ஹீரோவை காணும். ஏதோ ஒரு சவுண்டு மட்டும் கேக்குது. பார்த்தா எவனோ ஒருத்த வீட்டுக்குள்ள போந்து ஹீரோயினை ரேப் பண்ண ட்ரை பண்றான். ஆனா கரெக்ட் டைமுக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவனை அடிச்சிடறான். மண்டையிலேயே அடிச்சதுனால அவனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு சுய நினைவே இல்லை. யாங்குமே வந்து ஹீரோ கூட வந்திருக்காரா, அதனால அவர் உடனே என்ன பண்றாருன்னா இவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறாங்க. மரியாதையா உண்மையா சொல்ல, யார் இந்த வேலையை பண்ண சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களுக்கு வந்து லின் ஃபேமிலி மேலதான் டவுட்டு. ஏன் டவுட் அப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, இந்த யங் இருக்காரு இல்லையா, இவனும் லின்னும் வந்து பேசிக்கிட்டு இருந்ததை அவர் பார்த்துட்டு இருக்காரு. அதை வச்சுதான் அவர் வந்து மரியாதையா உண்மையை சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்காரு. அவனை கூட்டிக்கிட்டு வந்துட்டு அந்த லின்னோட ஃபேமிலி ஆண்டே போயிடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சத்தம் போடும் போது, அதெல்லாம் எதுவுமே இல்லை, யாருன்னு எங்களுக்கு தெரியாதாவ, நீங்க என்ன உங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு வாய்க்கு வந்த பழியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கேக்குறாங்க. அப்பதான் யாங் வந்து சொல்றாரு, இல்லையே லின்னும் அவனும் நான் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தனே அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அவளும் நானும் அஃபேர்ல இருக்கோம், அவ என் கூட இருக்கணும் அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் செய்யணும்னு எப்பயும் சொல்லுவா, இன்னைக்கு வந்து இதைதான் செய்ய சொன்னா அப்படின்னு சொல்லி அவனே ஒத்துக்கிறான். ஆதாரமே இல்லாம உங்க இஷ்டத்துக்கு எவனா கூட்டிட்டு வந்து என் பொண்ணு மேல இந்த மாதிரிலாம் பழி போடுவீங்களா, மரியாதையா இங்க இருந்து எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கத்தி அனுப்பிடுறான். அவனோட ஆதாரத்தை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல, அவன் சொன்னதை யாருமே நம்புற மாதிரி இல்லை. மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இந்த லென் இருக்கா இல்லையா, அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல இருக்கு. அவள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேஜர் வந்துடுறாரு. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ, நீங்கள் என்னெல்லாம் புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா, என்னால் எதுவுமே முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாதா, எனக்கு கால் உடஞ்சதோட எல்லாமே எனக்கு முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். டே, உன் ரிப்போர்ட்டில் அதெல்லாம் இல்லைடா, உனக்கு கால் மட்டும்தான் டேமேஜ் ஆயிருக்கு, மற்ற பாடி பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஹீரோக்கே இப்போதான் அந்த விஷயம் தெரியும் போல இருக்கு. அவன் செம ஷாக்காக யோசிக்கிறான். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என்னால் வந்து இந்த பொய்யை ஒத்துக்கவே முடியாது, ஏன்னா இந்த மாதிரி ஒரு தப்பை நான் பண்ணலை, அவளை நான் தொட்டதே கிடையாது, அது மட்டும் இல்லை அவளை நான் லவ் பண்ணதும் கிடையாது, இது எல்லாமே குடும்பமாக ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் கொஞ்சமாச்சும் என்னையும் நம்பணும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான். மேஜர் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறமா ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இதை பாரு, இவ்வளோ நாளும் வந்துட்டு நான் என்னோட எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் எனக்கு தெரிய வந்திருக்கு, நீ வந்து இப்போ என் கூட இருக்கிறதுக்கு பயப்படுற அப்படின்னா நீ வந்து தனியாக தங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அந்த பயம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின்.
மேஜர் இங்க வந்துட்டாரு லின்னுகிட்ட. ஏமா அவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாமா, நமக்கு இப்போதைக்கு வேற வழியே கிடையாது, நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. என்னது டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறா. இப்போதாம்மா லேட்டஸ்ட்டாக ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு, அதாவது குழந்தையோட அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னும் போது இவளுக்கு பக்குன்னு ஆயிடுது. எங்க டெஸ்ட் எடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்தவே என்ன பண்றான்னா வேக வேகமாக வந்து ஹீரோயினோட குழந்தை கழுத்துல கத்திய வச்சிடுறா. அது என்னோட குழந்தை தான் அப்படின்னு அவன் ஒத்துக்கணும் ஆகணும், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த குழந்தைய நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. எல்லாரும் வந்து அவ்வளோதான் திட்டுறாங்க. என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க, குழந்தையோட கழுத்துல எதுக்கு கத்தி வச்சுட்டு இருக்க, மரியாதையை அந்த குழந்தைய எதுவும் பண்ணாத விடு அப்படின்னு சொல்ற போது அந்த குழந்தைய பிடிச்ச ஒரு தள்ளு தள்ளுறா. அவ்வளோதான், அந்த ஆம்பளை குழந்தை அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். அவ அப்படியே அதுக்குள்ள பேய் பிடிச்சா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. யாங்கு தான் போயிட்டு அவளை பிடிக்கிறதுக்கே கஷ்டப்படுறாரு. இந்த ரேபிஸ்ட் இருக்கான் இல்லையா, அவனை கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் அவன் சொல்றான், அவ குழந்தை வந்து என்னோட குழந்தை தான், அவ வயிற்றுல வளர்றது, அதுக்கு நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான். இவர் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொன்னதுனால இவங்களாவே எல்லாரும் ஒளரி மாட்டிக்கிறாங்க. குடும்பமா வந்து கேப்டனோட குடும்பத்தை ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒட்டு மொத்தமா இப்ப ஜெயிலுக்கு போறாங்க. ஆனா அந்த நம்ம ஹீரோயினோட பையன் தான் இன்னமும் மயக்கத்திலேயே இருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு குழந்தைங்க வந்து அதிர்ச்சியில தான் வந்து ஜுரம் வந்து இப்படி இருக்காங்க, நல்லா ஆயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா குழந்தைங்களுக்கு நீங்க பேசுறதுக்கு தெரப்பி கொடுங்க, குழந்தைங்களோட தொண்டைக்குழி எல்லாம் நல்லா இருக்கு, அவங்க நல்லா பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதோட 2 நாள் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம மேஜர் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு அவரோட பொண்ணை கூட்டிட்டு வராரு. ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து இந்த சைக்காலஜி தான் படிச்சிருக்காலாமா. ஸோ இந்த ஸ்பீச் தெரப்பி எல்லாம் வந்து நல்லாவே பண்ணுவா சின்ன குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி, இதுல என்னோட பொறுப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி இவளை ட்ரைனிங் கொடுக்க சொல்றாரு. இவளுக்குமே கொஞ்சம் ஹீரோ மேல ஒரு கண்ணு தான், அதனால ஹீரோ கிட்ட வழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கா. இவ என்ன நினைச்சுக்கிறா அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட சொந்தக்கார குழந்தைங்க அப்படின்னு நினைச்சுதான் குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்றா. இப்பதான் வந்து அவ என்ன சொல்றா அப்படின்னா, குழந்தைங்களோட இஷ்யூ வந்து ரொம்ப சீரியஸாவே இருக்கு, இது வந்து சைக்காலஜி இஷ்யூ தான், அது மட்டும் இல்லாம குழந்தைங்க சின்ன வயசுலயே வந்து ரொம்ப ஏதோ ட்ராமாவை பார்த்துருக்காங்க போல, அதனால அவங்க வந்து பேசுறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க, பேசுறதுக்கே தயங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் ஹீரோயின் கேட்கும் போதே அவருக்கு ரொம்ப மனசே கஷ்டமாயிடுது. உடனே ஹீரோ கிட்ட என்ன கேட்குறா அப்படின்னு பார்த்தா, உங்களோட காலை வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு கிட்ட காட்டலாமா, அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட், ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னும் போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லம்மா, நீ வந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிடுறான். அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஹீரோவுக்கு அவனோட காலில் ஏதோ பிரச்சனை போல இருக்கு, ஆனா வந்துட்டு அதை யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த டாக்டர் இருக்கா இல்லையா, அவ அதை பார்த்துடுறா. என்னதை நீங்க மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி போய் சொல்றான். அவ வந்துட்டு நல்லாவே பார்த்துட்டா, அவன் வந்து ஒரு பஞ்சில் ஏதோ வந்து ரத்த கரையா இருக்கு, அதை எடுத்து மறைச்சு வைக்கிறத. உண்மையை சொல்லுங்க, நீங்க இப்ப எதையோ மறைச்சு வச்சிங்க இல்லையா, அதை நான் பார்த்துட்டேன், மரியாதையே என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது, நீ என்ன வேலைக்கு வந்தியோ அதை மட்டும் பாரு, நீ என்னோட விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாவே சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாமல் 2-3 நாளாக ஹீரோயினியே பக்கத்தில் சேர்க்க மாட்டான். அவகிட்டயே வந்து அப்படியே ரொம்ப கோபமாகவே நடந்துக்கிறான். இவளுக்கே ஒன்றும் புரியல. அதுக்கு இவ என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, வேலைக்காரி எங்கே இருக்கணுமோ நீ அங்கே தான் இருக்கணும், அதை விட்டுட்டு நீ என்னவோ ஓனர் அம்மா மாதிரி பொண்டாட்டி மாதிரிலாம் நடந்துக்கிட்டீங்கன்னா இப்படி தான் வாங்கி கட்டிப்ப, நீ வேலைக்காரியா மட்டும் இரு அப்படின்னு சொல்கிறா. இவளுக்கு ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சங்கடமாயிடுது. ஹீரோக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா, அவனோட அடி வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அவனால் வலி தாங்க முடியாமல் ஆயிடுது. அந்த அடிப்பட்ட இடம் வந்து ஆறவே மாட்டுது போல இருக்கு. அவன் ரொம்ப தனிமையில போயிட்டு வழியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோயின் வந்துட்டு, என் மேல நீங்க கோபமா இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு என்னன்னு மட்டும் சொல்லுங்க, அது என்னோட குழந்தை தான் அப்படின்னும் போதுதான் இவளுக்கே தெரிய வருது, உன்னோட குழந்தை தானா, குழந்தைங்களுக்கு இது வரைக்கும் என்ன நடந்ததுன்றத ஃபர்ஸ்ட் நீ எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறா. அப்பதான் ஹீரோயின் வந்து சொல்றா, சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களை போட்டு அடிப்பாங்க அவங்க அப்பாவும் பாட்டியும் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த குழந்தைங்க வந்து அது ட்ராமாவா ஆயிடுச்சு, அப்பான்ற ஒரு பயம் வந்துடுச்சு. அந்த குழந்தைங்களுக்கு அப்பான்ற ஒரு கெட்டவர் தான் போட்டு அடிப்பாரு அப்படின்றது இல்லாம அந்த மாதிரி ஒருத்தர் நல்லாவும் இருப்பாரு, நம்மள நல்லாவும் பார்த்துப்பாரு, ப்ரொடெக்ட் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க தானா பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஹீரோவை என்னத்தை காமிச்சுதான் மயக்கின, அவன் உன்னை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான், நானும் அவனை வந்துட்டு எப்படியாவது கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஆனா அதுக்கு அவன் இடம் கொடுக்கவே மாட்டான். என்னவோ போய், எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்கல, இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்றேன், அவனுக்கு காலில் ஏதோ பிரச்சனை இருக்கு, ரத்தத்தை எல்லாம் தொடச்ச ஒரு காட்டனை நான் பார்த்தேன், என்னை பார்த்த உடனே அவன் எடுத்து அதெல்லாம் மறைச்சு வச்சுட்டான், எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை, ஆனா இதெல்லாம் சொல்லணும்னு தோணுது, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா.
நேரா ஹீரோட ரூமுக்கு போயிட்டு நீங்க என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க, நீங்க எதுக்காக என்கிட்ட இதெல்லாம் மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அழ ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் கம்பல் பண்ணி ஹீரோவோட காயத்தையும் பார்த்துடுறா. பார்த்தா அது வந்துட்டு ஆறவே இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியுது. இதுக்கு மேலேயும் வந்துட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறா. இல்லை எனக்கு அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, ஆல்ரெடி வந்துட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க இதை காப்பாற்றுறதே கஷ்டம் இந்த காலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்கிறா. இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு வர வேண்டியது தானே, இந்த காலையே வெட்டி எடுத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ரொம்ப திட்டுன்னு இருக்காரு. ஹீரோ வந்து இவ்வளவு நாளுமே மறைச்சே வச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. ஹீரோயின் கிட்ட சொல்லாம எக்கச்சக்கமான டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு டாக்டர். 1 வாரத்துக்கு இங்கதான் இருக்கணும்னு வேற சொல்லிடுறாரு. ஹீரோ வந்துட்டு அசைக்கவே கூடாது காலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோயின் தான் எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறாளா, அது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. தயவு செஞ்சு நீ இங்க இருந்து போ, நான் என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான், திட்டுறான். ஆனாலும் ஹீரோயின் நான் என்ன ஆனாலும் சரி போக மாட்டேன் அப்படின்னு அவளும் அடமெண்டா இருக்கா. நைட்டு யாங் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா குழந்தைங்க 2 பேரை கூட்டிகிட்டு வராரு. அவங்க அங்கே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க நீங்கள் இல்லாமல். அதனால அவங்க இங்கே இருக்கட்டும் அப்படின்னும் போது, ஏன்டா அவள் இருக்கிறதே வேணாங்கிற, நீ குழந்தைய வேற கொண்டு வந்து விட்டுட்ட அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நீங்கள் முடியாமல் இருக்கீங்க, அப்போ ஃபேமிலியாக எல்லாரும் ஒன்றா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருப்பீங்களே அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி வேணும்னே உசுப்பேற்றி விடுறான். குழந்தைங்க வந்து ஹீரோவை விட்டு நகரவே மாட்டுறாங்க, ஹீரோ கிட்டேயே தான் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் போது யாங்குக்கு ஆல்ரெடி நீங்கள் ஃபேமிலியாக ஆயிட்டீங்க, அதை நீங்கள் ஏற்றுக்க தான் மாட்டுறீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது. ஹீரோக்கு இதே வேலை, நீ எதுக்கு இங்கே இருக்க, இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போ, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஹீரோயின் எதையுமே காதில் வாங்குற மாதிரி இல்லை. டாக்டர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, இதை பாருமா, எலும்பு வந்து எந்த வகையிலையும் டேமேஜ் ஆகவே இல்லை, அதுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம காலை காப்பாற்றணும்னு நினச்சா காப்பாற்றிடலாம். இல்லை அது வந்துட்டு எலும்பும் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக காப்பாற்றவே முடியாது. நமக்கு இந்த சர்ஜரி எல்லாம் பண்ணுறதுக்கு இங்கே ஃபெசிலிட்டி கிடையாது இந்த ஊரில், அதனால கேபிட்டலுக்கு தான் அவரை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி போகணும் என்ன பண்ணணும் அப்படின்லாம் ஹீரோயின் கேட்குறது ஹீரோவுக்கு பிடிக்கவே இல்லை. நான் அதெல்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் கிட்ட நைட்டு பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஆப்ரேஷன்லாம் வேணாம், என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, நீ வந்து அதுக்கு உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னும் போது, எனக்கு தேவையானது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, யாருமே இல்லை அப்படின்றப்போ நீங்கள் தான் எனக்கு இருந்தீங்க, எனக்கு எல்லாமே வந்து பண்ணி கொடுத்தீங்க, என் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டீங்க, எனக்கு தேவையானதே நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறா. டாக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, இதுக்கு மேலே எங்களால் வந்துட்டு பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டு உங்கள் குழந்தைங்கள்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணணும்னா கேபிட்டலுக்கு போய் தான் ஆகணும், அங்கே தான் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்றாரு. வீட்டுக்குமே போயிடுறாங்க. இந்த யாங் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட மெடிக்கல் ரெக்கார்டு எல்லாத்தையுமே வந்து கேபிட்டலுக்கு அனுப்பிட்டாராம். அவங்களும் ஃபுல்லாக எல்லாத்தையும் ரிவ்யூ பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. ஆனால் ஹீரோ தான் இன்னும் முடியவே முடியாதுன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் இல்லை அப்படின்னா வந்துட்டு அவங்க 3 பேருக்கு வேறு யார் இருக்கான்னு நீங்கள் கொஞ்சமாச்சும் யோசித்து பார்த்தீங்களா, நீங்கள் ஒரே ஒரு வாட்டி இந்த சர்ஜரியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி இவன் தான் வந்து ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணுறான். ஹீரோயின் வந்து ஹீரோவோட காலில் மருந்து போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதை பாரு, இதுக்கு மேலே லேட் பண்ண வேணாம், குழந்தைங்க 2 பேருக்கும் வந்துட்டு பேரை ரெஜிஸ்டர் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவங்கள ஸ்கூலில் வேற சேர்க்கணும், அதனால நீ என்ன பண்ணுறேன்னா என்னோட பேர்லேயே வந்து குழந்தைங்களோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறான். அதாவது இவன் தான் அப்பான்ற மாதிரி. ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் அந்த குழந்தைங்கள தத்து எடுத்துக்கிட்ட அப்பா மாதிரி நான் என்னோட பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஹீரோயின் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறா. என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, இவளோட புருஷங்காரன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு பிறந்த குழந்தைங்களே இது கிடையாது, என்ன வந்துட்டு ஒருத்தர் ரேப் பண்ணிட்டாரு, அவர் யாரு என்ன ஏதுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் அந்த விஷயம் நடந்ததுன்றதையும் அவ சொல்றா. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு என்னோட புருஷன் தான், எனக்கு அந்த டைமுக்கு அவன் ட்ரக் கொடுத்து யார்கிட்டயோ என்னை வித்துட்டான் அப்படின்னு சொல்றா. இவனுக்கே கேட்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆனா ஹீரோ லைஃப்லயும் இதே மாதிரி ஒரு விஷயம் அவ சொல்ற வருஷமே நடந்திருக்கு. ஆனா ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அந்த எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டான், அதை அப்படியே மறைச்சிடுறான். நைட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, குழந்தைங்க வந்துட்டு எதையோ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அங்கிள் வந்து இதை கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சைகை காமிச்சு, அதில் பார்த்தா என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த வீட்டை வந்துட்டு ஹீரோயினோட குழந்தைங்களுக்குன்னு எழுதி வச்சுட்டான். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க காசு எல்லாமே வந்து ஹீரோயினுக்குன்னு எழுதி வச்சுட்டான்.
நேராக போய் ஹீரோ கிட்டே சண்டை போடுறா. எதுக்காக நீங்கள் இந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணீங்க? நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு தான் போகிறீங்க, கண்டிப்பாக எங்களுக்காக நீங்கள் திரும்பி வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழறா. ஹீரோக்கா அது வந்துட்டு நம்பிக்கையே இல்லாத மாதிரி தான் அவன் இருக்கான், தயவு செஞ்சு நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறா. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரெண்டு பேரும் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க இல்லையா. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவை கிஸ் பண்றா. ஹீரோவும் தடுத்து பாக்குறான், ஆனா அவனாலையும் ஒரு கட்டத்துக்கு மேல தடுக்க முடியல. ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துடுறாங்க. அதோட மறுநாளே என்ன ஆகுதுன்னா ஹீரோ வந்துட்டு கேபிட்டலுக்கு கிளம்புறான். அப்போ ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறா, நானும் வரேன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ இல்ல அங்க போயிட்டு வர்றது 3 மாசம் 4 மாசம் ஆயிடும், எல்லாமே முடியறதுக்கு நீ இங்கேயே இந்த குழந்தைங்களை பாத்துக்கோ, வீட்டை பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கா அழ தாங்க முடியல. ஆனா ஹீரோ வந்து ப்ராமிஸ் பண்றான், நான் திரும்பி வந்தேன் அப்படின்னா கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த விஷயம். ஆனா திரும்பி வந்தேன்னு சொல்லாதீங்க, நீங்க கண்டிப்பா வருவீங்க அப்படின்னு சொல்றா. 3 மாசம் ஆயிடுச்சு, ஆனா இன்னமும் ஹீரோ கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலுமே வரல. அதனால நான் போயே அவன் ஊருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஒத்த கல்ல நிக்கிறா. இவங்க யாருமே வந்து வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் அவ கேட்க மாட்றா. இல்ல நான் அவரை பார்த்தே ஆகணும், இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றா. யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் இருக்கா இல்லையா, மேஜரோட பொண்ணு, அவகிட்ட போய் ஹெல்ப் கேட்கும் போது நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்றா. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறா. முட்டாள் அவன் வந்து உயிரோட இருப்பானா இல்லையானே தெரியல, நீ என்னத்துக்கு அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்க, எனக்கு தெரியும் நீ என்னை வந்து பார்க்கணும்னு சொல்லும் போது இதை தான் கேட்பேன்னு சொல்லிட்டு இதான் நான் வந்துட்டு உன்னை ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. அந்த டைம்லலாம் வந்துட்டு ஈஸியா எங்கேயும் போயிட முடியாது போல, ஏதாவது பெரிய ஆளுங்களோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அந்த மாதிரி எதனா இருந்தால் தான் போக முடியும் போல. அவன் இந்த ஆப்ரேஷனில் காலையும் எழுந்துடலாம், இல்லை உயிரையும் கூட எழுந்துடலாம். அவனை காப்பாற்றுறது ரொம்ப வந்து கஷ்டமான ஆப்ரேஷன் தான் இது எல்லாமே தெரியும் எனக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு தாங்கிக்க முடியல. நீங்கள் பண்ண இந்த ஹெல்ப்பை நான் கண்டிப்பாக சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு ஒன்றும் உன் தேங்க்ஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோ இன்னும் நேராக குழந்தைங்களை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறா. கேப்டன் கூவை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்கிறாளா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கேப்டன் கூவா ஐயோ எங்களால் காப்பாற்ற முடியலம்மா, இறந்துட்டாருன்றாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கொஞ்ச நேரத்தில் உயிரே போயிடுது. ஏமா இந்த குழந்தைங்களோட அப்பாவை அவர், ஐயோ அவருக்கு ரொம்ப வயசானவர்மா, நீ யார் கேட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹீரோயின் ஃபுல் பேரை சொல்கிறா. ஐயோ அவர் வந்துட்டு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு ஐசியூவில் இருக்காரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை கேட்டோடனே பசங்க முதல்ல வேக வேகமாக அங்கே ஓடி போயிடுறாங்க. அப்பான்னு எழுப்புறாங்க. பசங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க போல இருக்கு. ஒரு வாரமாக கோமால இருந்த ஹீரோ வந்து குழந்தைங்களோட குரலை கேட்டு இப்போதான் வந்து கோமாலேருந்து எழுந்துக்கிறான். அவர் பெட்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அது வரைக்கும் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இவங்களுமே வந்து ஹாஸ்பிட்டல்லையே தங்கியிருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. ஹீரோவுமே வந்துட்டு பெட்டர் ஆயிடுறான். அவனுக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ண காயம்லாம் ஆறவே ஆரம்பிச்சிடுது. ஸோ நீங்கள் சீக்கிரமே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு டாக்டரும் சொல்லிடுறாங்க. அப்போதான் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஊருக்கு போன உடனே லேட் பண்ணாமல் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் மனசுக்குள்ள இவர் எல்லாத்தையும் மறந்துருப்பாருன்னு நினச்சேன் அப்படின்னு யோசிக்கிறா. அப்படியே ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தே போக ஆரம்பிச்சிடறான். அவன் ஸ்டிக்கெல்லாம் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடறான். இப்போ ஊருக்கு கிளம்பிட்டாங்க. திரும்பி வந்த உடனே குழந்தைங்களுக்கு தான் பயங்கர சந்தோஷம். சரி நீங்கள் 2 பேர் தான் இங்கே இருக்கீங்க இல்லையா, அதனால குழந்தைங்களை பார்த்துக்கோங்க, எங்கள் 2 பேருக்கும் முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். பாத்தியா எவ்வளோ வேகமாக இருக்காரு பேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த உடனே அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தா வேற எங்கேயும் கிடையாது, அவங்க 2 பேரோட கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக தான் போயிருக்காங்க. ஹீரோ வேற பார்க்குறவங்க கிட்டலாம் என்னோட பொண்டாட்டி என்னோட பசங்க எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் எதுக்குங்க இவங்க கிட்டலாம் இதை சொல்றீங்க அப்படின்னும் போது நான் ஊர் பூராவும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட எக்ஸ்போர்ஷன் இருக்கான் இல்லையா, அவங்க அம்மா ஊர்க்காரங்கெல்லாம் வராங்க. ஐயோ இது ஏன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை பார்த்த உடனே பயப்பட ஆரம்பிச்சிடுறா. அப்படியே ஹீரோ பின்னாடி போய் ஒளிரா. ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு இப்போ வீட்டு வேலைக்காரி தேவைப்படுது, அம்மாவுக்கு கால் உடஞ்சிடுச்சு போல,
முதல்ல வந்துட்டு அவங்க அப்பங்காரனுக்கு ஆயா வேலை பார்க்கறதுக்கு பொண்டாட்டி தேவைப்பட்டா, இப்ப அம்மாக்காரிக்கு ஆயா வேலை பார்க்கறதுக்கு பொண்டாட்டி தேவைப்படுறா. அதனால தானே இவன் வருவான். அதுக்காக தான் இப்ப வந்து ஊர் ஆளுங்கள்லாம் கூட்டின்னு வந்துட்டு ஏன் பொண்டாட்டின்னு சொல்றான். அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஊர்க்காரங்களும் அவன் பொண்டாட்டி எப்படிப்பா நீ இழுத்துட்டு வந்து உங்க வீட்டுல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அவனுக்கும் அவளுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வரைக்கும் அவங்களோட கல்யாணம் ரெஜிஸ்டரே ஆகல. ஏன் கூட தான் முறையா அவளோட கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. லீகலி வந்து நான் மட்டும்தான் அவளோட புருஷன், அதை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஆனா அந்த 2 குழந்தைங்க எனக்கு தானே அப்படின்னு இவன் சொல்றான். அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான்னு, 4 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட பொண்டாட்டிக்கு ட்ரக் கொடுத்து நீ காசுக்காக அவளை வித்த இல்லையா, அது வேற யார்கிட்டயும் இல்ல ஏன் கிட்டதான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கே இப்பதான் தெரிய வருது. அதனாலதான் இவனுக்கு டவுட் வந்துட்டு ஆப்ரேஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கும் இவனுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கான். அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல குழந்தைங்க 2 பேருமே இவனோட குழந்தைங்கன்றதுமே வந்துடுச்சு. இவனுக்கு ஆல்ரெடி எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. ஆர்மியில வேலை செய்யும் போது இவன் வந்து ஒரு ட்ரக் கேஸை பிடிக்கிறதுக்கு போயிருக்கான். அப்ப இவனுக்கு ட்ரக் ஏறி போயிட்டு இவனோட ஆளுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டுருக்காங்க. அப்போ காசுக்காக இவன் புருஷங்காரன் இருக்கான் இல்லையா, அவளை வித்துட்டு இருக்கான் இவன். இது எல்லாமே இந்த மேஜருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அவங்களுமே வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. அதனாலதான் ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த குழந்தைங்களோட அப்பா யாருன்றதே தெரியாம இருந்திருக்கு இவ்வளோ நாளுக்கு. நான் அப்ப பண்ணதான், அதுக்குன்னு வந்துட்டு அதுங்க என் குழந்தைங்க இல்லைன்னு ஆயிடுமா, அவ என்னோட பொண்டாட்டி, நான் தான் அவனோட புருஷன் அப்படின்னு சொல்லும்போது, புருஷன் கிருஷ்ணன் பேசினீங்கன்னா பவளகளெல்லாம் உடச்சிடுவேட்டா. அவ என் பொண்டாட்டி, 2 குழந்தைங்களும் என்னோட குழந்தைங்க. இதுக்கப்புறம் நீ என் பக்கத்துல வந்த, என் ஃபேமிலி பக்கத்துல வந்த, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்றான். இருந்தாலுமே வந்துட்டு இந்த கேஸ் முடியறதுக்குள்ள இவங்க கவர்மெண்டாவுமே வந்து டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அதுலயும் வந்து ஹீரோ தான் அப்பா அப்படின்றது வந்துடுது. அதுக்கப்புறம் அவன் மூஞ்சியை எங்க வச்சுப்பான். இவ்வளவு நாளும் ஹீரோயினையும் குழந்தைங்களையும் அடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான் இல்லையா, ஹீரோக்கு ஒரே ஒரு வாட்டியாவது அவனை மிதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. அதை இப்ப நிறைவேற்றிக்கிட்டான். இடுப்பு எலும்பே உடையிற அளவுக்கு ஒரு மிதிச்சிடறான் அவனை. அந்த நாளை நினைச்சு நான் ஒரு நாளும் எவ்வளவோ வேதனைப்பட்டிருக்கேன். இப்பதான் எனக்கு வந்து நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்ததும் நாளைக்கே வந்துட்டு ஊர் அறிய எல்லாரும் எதிர்க்கையும் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா ஹீரோ. அதோட மறுநாள் காலையில வந்துட்டு இந்த யாங்கோட குட்டி பொண்ணு வரா. அவ வந்த உடனே இவங்க 4 பேரும் ஒரு ஃபேமிலியா இருக்கிறத பார்த்ததும் அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்னோட தங்கச்சி தம்பிக்கு அம்மா அப்பா 2 பேரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஜாலியா என்ஜாய் பண்றா அதை. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் சீன்ல வர மாதிரி அவங்க 2 பேரும் ஒரு அறிய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதோடய இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.